குரல்லையும் முகத்திலையும் புத்துணர்ச்சி தெரியறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்ல போற கருத்து அந்த மாதிரி. அதை ஒரு பாட்டா பாடுறேன், கண்டுபிடிக்கிறீங்களா? இந்த உலகத்தோட மகத்துவமான தாய்ப்பாலை பத்தி தான் பேச போறோம். அக்கா, இது தாய்ப்பால் என்னதான் இருக்கு? அட என்ன இப்படி கேட்டேன், பாடுறேன் கேளு. குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தான் தாய்ப்பால், அது முதலாக கிடைப்பதுதான் சீம்பால். பாடுங்க, குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தான் தாய்ப்பால், அது முதலாக கிடைப்பதுதான் சீம்பால். சீம்பாலை கொடுத்திடுங்க நினைவாக, குழந்தை வாழ்க்கையுமே அமைந்திடுமே வரமாக. சீம்பால், இடைநிலைப்பால், முன்பால், பின்பால். சீம்பாலுக்கு அடுத்து வர்ற பாலை இடைநிலைப்பால்னு சொல்றோம். அதுல கொழுப்பு சத்து, புரத சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவி செய்யுது. அடுத்து வர்ற பாலை முன்பால்னு சொல்றோம். அதுல புரத சத்து, சர்க்கரை சத்து, வைட்டமின், நீர் சத்து இதெல்லாம் இருக்கு. இதுவும் குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவி செய்யுது. அடுத்து வர்ற பாலை பின்பால்னு சொல்றோம். அதுல சர்க்கரை சத்து இருக்கிறதுனால ஆற்றலும் இருக்கு. அதனால அது குழந்தையோட பசியவே பூர்த்தி செய்யுது. இதை ஒரு பாட்டா பாடிடுவோமா? சரியா? குக்கு குக்கு தாய்ப்பால் நம்ம அவசியங்க. குக்கு குக்கு அத 6 மாசம் கொடுக்கணுங்க. குக்கு குக்கு அத சீம்பால், இடைப்பால், முன்பால், பின்பால். குக்கு குக்கு என 4 வகையா பிரிக்கிறங்க. இதை நிலையான பாலில தான் கொழுப்பு சத்துங்க இருக்குதுங்க. சர்க்கரை சத்தெல்லாம் சேர்த்து தானே குழந்தை
ரொம்ப அப்புறம் குறையேறி குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்தாயிரும். அதனால படுக்க வச்சு கொடுக்கவே கூடாது. அதனால எப்போதுமே உட்கார வச்சுதான் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணும். அதே மாதிரி பால் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம், தாய்மார்கள் வந்து முழு மனசோட பாசத்தோட நல்ல எண்ணங்களோட கொடுக்கணும். கெட்டத எண்ணத்தை வச்சுட்டு வீட்டுல உள்ள சூழ்நிலைகளை யோசிச்சுட்டு அந்த மாதிரி கொடுக்க கூடாது. நம்ம முழு மனசோட கொடுத்தோம்னா தாய்ப்பால் வந்து நல்லா சொல்றது குழந்தைக்கு முழுமையா கிடைக்கும். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுத்த உடனே குழந்தைய தோல்ல போட்டு தட்டிட்டு அவங்களுக்கு ஏப்பம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏப்பம் வர்றதுக்கு அப்புறம் தான் குழந்தைய கீழே படுக்க போட்டோம்னா அதுக்கப்புறம் குழந்தைக்கு வாந்தி அந்த மாதிரி எதுவுமே வராது. ரொம்ப முக்கியம், முழு மனசோட குழந்தைக்கு பால் கொடுக்கணும். இந்த அறிவுரையெல்லாம் அவங்களுக்கு போய் சொல்லுடா. ஆமாக்கா, இந்த கடலை பால்லாம் குடிச்சா அறிவு வளரும் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையாக்கா? அடிக்கோடி பைத்தியக்காரி, கழுதைப்பாலா? தாய்ப்பால்ல இல்லாத சத்தம் அந்த கழுதைப்பால்ல இருக்கு. அதெல்லாம் கொடுத்தா இன்னும் நோய் தொற்று தான் வரும். அதனால கழுதைப்பால் எல்லாம் கொடுக்க கூடாது. தாய்ப்பாலை கொடுங்க, அதுல உள்ள சத்து போதும் குழந்தையோட வளர்ச்சிக்கு. தாய்ப்பால் குடிச்சா அறிவு வளரும் சொல்றீங்க, அது மட்டும் தான் பயனா இல்ல வேற எதுவும் பயன் இருக்காக்கா? தாய்ப்பால் கொடுக்கறதுனால 1000 பயன்கள் இருக்கு. அதெல்லாம் சொன்னோம்னா ஒரு நாள் பத்தாது. முக்கியமானது சொல்றேன் கேளுங்க. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, மார்பக புற்றுநோயை தாய்ப்பால்களுக்கு வர்றதை தடுக்கிறதுக்கு இந்த தாய்ப்பால் உதவி செய்யுது. அதே மாதிரி இந்த ஏழையான மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களால எல்லாம் பால் வாங்க காசே இருக்காது. அப்படி உள்ளவங்களுக்கு இயற்கை கொடுத்த வரம் இந்த தாய்ப்பால். அப்படிப்பட்ட தாய்ப்பாலை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி குழந்தைய வந்து மடியில படுக்க போட்டு தாய்ப்பால் கொடுக்கும்போது அவங்கள உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்க்கலாம். கையில ஏதாவது பிரச்சனை இருக்கா, கால்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி பார்த்துட்டு உடனே போய் டாக்டரை பார்த்தோம்னா அந்த பிரச்சனையை சரி செய்யலாம். அதே மாதிரி அம்மாவுக்கு பிள்ளைக்கு இடையில ஒரு நல்ல பாச பிணைப்பு வரும். அதே அளவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கடுத்து பிறக்கிற குழந்தை வந்து கரெக்டான இடைவெளியோட பிறக்கிறதுக்கு ஒரு நவீன கருத்தரித்தல் முறையா கூட இது இருக்கு. இந்த மாதிரி நிறைய பெண்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆமாக்கா, இந்த குழந்தைக்கு குட்டி பால்லாம் கொடுக்குறாமாக்கா? கொடுத்தாத நீ கொடுத்தாத குட்டி பால நீயும் தான் கொடுத்தாத. கொடுத்தாத நீ கொடுத்தாத குட்டி பால நீயும் தான் கொடுத்தாத. தடுக்காத நீ தடுக்காத தாய்ப்பால நீயும் தான் தடுக்காத. தடுக்காத நீ தடுக்காத தாய்ப்பால நீயும் தான் தடுக்காத. அப்ப இவ்வளவு நேரம் தாய்ப்பாலை பத்தி பார்த்தோம்ல, அதையும் ஒரு பாட்டா பாடிடுவோம்க்கா. அதுக்கு என்ன, தாராளமா பாடிடுவோம். சொய் சொய் பவ, சொய் சொய் பவ. சிறிதளவு தாய்ப்பாலு கடலளவு சத்து அக்கா. அளவு எதுவும் இல்ல, அதுதான் தாய்ப்பாலக்கா. நாம வேண்டி கேட்டாலும் வேண்டாவிட்டாலும் தாய்ப்பால் போதும் அக்கா. சொய் சொய் பவ, சொய் சொய் பவ. அக்கா, அப்ப குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டும் போதுமாக்கா? இல்லடா, குழந்தை பிறந்த 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் போதும். ஏன்னா 6 மாசத்துக்கு தேவையான வளர்ச்சியை தாய்ப்பால் கொடுத்துரும். ஆனா 6 மாசம் முடிஞ்சு 7வது மாசம் கண்டிப்பா இணை உணவை சேர்க்கணும். இணை உணவுனா என்னக்கா? இணை உணவுனா பெருசா ஒண்ணும் இல்ல, நம்ம சாப்பிடுவோம்ல தினமும், அதுல கொஞ்சம் கொஞ்சமா மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுதான். குழந்தைக்கு 1 வயசு வரும்போது கண்டிப்பா நம்ம சாப்பிடுற எல்லா பொருளையும் குழந்தைக்கு கொடுத்துருக்கணும். ஆமாக்கா, பிறந்த குழந்தைக்குலாம் நாக்குல தேன் வச்சா நல்லா பேசுறோம்னு சொல்றாங்களே, அப்படியாக்கா? அடிக்கோடி நீ ஒரு பைத்தியக்காரி. இன்னைக்கு எனக்கு தேன் தொட்டு வச்சாங்களா, உனக்கு தேன் தொட்டு வச்சாங்களா? நான் நல்லா பேசுறேன், நீ நல்லா பேசல. அதே மாதிரிதான் தாய்ப்பாலை கொடுக்க போதும். தேவையில்லாம இந்த தேன் தொட்டு வச்சாலாம் பேச்சு வரும் அப்படியெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது. சரிங்கக்கா. ஆமாக்கா, வந்த நேரத்துல தாய்ப்பால் கொடுக்கன்னு சொல்றீங்களே, அது எவ்வளவு நேரம் கொடுக்கணும்? குழந்தைக்கு எப்ப பசிக்குது? குழந்தைக்கு போதுமா அப்படின்னு எப்படிக்கா தெரிஞ்சுக்கிச்சு? அது என்ன இது பெரிய அதிசயமா? குழந்தை எத்தனை தடவை யூரின் போகுதுன்னு பார்க்க வேண்டியதுதான். அது ஒரு தடவை தாய்ப்பால் கொடுத்தா அது யூரின் போறதே போயிடும். அதனால குழந்தை எப்பெல்லாம் அழுதோ அப்பெல்லாம் தாய்ப்பால் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏடிஎம்ல எப்படி நம்ம காசு எடுக்கிறோம் அதே மாதிரிதான் எனி டைம் மில்க். எப்ப வேணாலும் தாய்ப்பால்களுக்கு 24 மணி நேரமும் தாய்ப்பால் சுரந்துக்கிட்டே தான் இருக்கு. அதனால குழந்தைக்கு எப்பெல்லாம் அழுதோ கணக்கெல்லாம் கிடையாது. இப்பதான் கொடுக்கணும், இப்பதான் கொடுத்தா அதனால கொடுக்க மாட்டேன் அப்படியெல்லாம் இல்லை. எப்பெல்லாம் அழுதோ அப்பெல்லாம் குழந்தைகளுக்கு கண்டிப்பா நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். அதே மாதிரி தாய்ப்பால் தான் முதல் தடுப்பூசி. தடுப்பூசின்னு சொல்றோம். ஆனா முதல் தடுப்பூசியே நம்ம தாய்ப்பால் மட்டும்தான். அந்த தாய்ப்பாலை கொடுத்தாலே முக்காவாசி நோய் தொற்று வராது. அதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால தாய்ப்பாலை
போறாங்க